துலா ராசி துலா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. இந்த துலா ராசி துலா லக்னம் இவங்க 2 பேருக்குமே குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறது. இந்த ராசியை பொறுத்தவரையும் குரு அப்படிங்கிறவர் 6ஆம் அதிபதி ஆகிறார். இவங்க 2 பேரும் 10ல் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, துளராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது யாரு, இந்த யோகத்தினால என்ன மாதிரியான பலன்கள் வரதுக்கு காத்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த ஆவரேஜான இந்த யோகம் 1 மாதம் அப்படிங்கிறது கடகராசிலேயே இருக்கும். இதனால என்ன மாற்றங்கள் கண்டிப்பா பார்க்கலாம். துளராசி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் பர்சனாலிட்டிஸ், எல்லா விஷயத்துலையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு கரியராக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபஸ்ட்டு சால்விங் பர்சனாக யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பேலன்ஸ் பண்ணுறவங்க இவங்க தனக்கு என்ன வேணுங்கிறத மறந்தே போயிடுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க துளராசி. எஸ்பெஷலி துளராசியோடைய ஃபீமேல் சொல்லியே ஆகணும். ஃபேமிலிக்காக பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலும் சரி, கரியர் லைஃப் ஸ்டைலும் சரி, 2 ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்க. நிறைய வாழ்க்கையில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் துளராசியா, ஃபஸ்ட்டு டிக். மேரேஜ் லைஃப்பில் ப்ரொசீட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை அப்கிரேட். நீங்கள் 0வா இருந்தாலும் துளராசி பெண்களை கல்யாணம் பண்ணி பாருங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அப்படியே ஒரு யோசிச்சு அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையோ, பட் அந்த பேலன்சிங் த லைஃப் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் லைஃப் வாழணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அப்கிரேட் நிறைய கனவு இருக்குது, அதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகவே ஆகாது. எனக்கு நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து முன்னுக்கு வரணும் நான் அப்படின்னு யோசிக்கிறத விட அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாரும் அப்படின்னு சேர்ந்து தான் அதிகமாக யோசிப்பாங்க. ஸோ துளராசி பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி லைஃப்பை அதிகமாக ஹோல்டு பண்ணக்கூடியவங்க. நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இவங்களுக்கும் வந்திருக்கு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ல் சனீஸ்வர பகவான் வரும்போது கிட்டத்தட்ட எல்லாரும் கிவ் அப் பண்ணி விடக்கூடிய சுச்சுவேஷன். அப்படியே ஹோல்டு, இந்த மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதாக இருந்தாலும் இப்படி ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலா ராசி தான். அது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் நிற்கக்கூடியவங்க. இன்னைக்கு இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதனால் ஏற்பட்டிருக்கு, அடுத்தவங்க வாங்கி கொடுத்த காசு அதுக்கு இவங்க இன்னைக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன், தனக்கு என்னென்னு யோசிக்கிறத விட அடுத்தவங்களுக்கு என்னென்னு யோசிச்சு இன்னைக்கு நிறைய ட்ராப்பில் துளராசி மாட்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு நெளிவு சொலிவு தெரிஞ்ச நான் வாழ்க்கையில் எங்கேயோ போயிருப்பேன். இதெல்லாம் யார் இன்னைக்கு அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சேட்டன் உச்சமான நீங்கள் தான். இன்னைக்கு உங்கள் அளவுக்கு திறமையான தொழில் சார்ந்த நபர்கள் வேற யாருமே இல்லை, வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. நீங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் போடக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி அதிர்ஷ்டம் இருக்கவங்க தான் இன்னைக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்கூடாக நடந்துகிட்டே இருக்கு. திறமை இருந்தும் ஜெயிக்க முடியல, மேரேஜ் லைஃப்பை ஹோல்ட் பண்ணுற எல்லாத்தையும் சரின்னு கேட்குறேன், ஆனால் என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் டெய்லியுமே ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்றைக்கி துளாராசியை பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே எப்போ மாறப்போகுது, என்ன மாதிரியான பலன்களை இந்த குரு சூரியன்கிற காம்பினேஷன் கொடுக்க போகுது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரொம்ப நாட்களாக கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு நான் இது கிவ் அப் பண்ணிடலான் இருக்கேன் மேடம், அதனால் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டைம் பீயிங் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ரிலேட்டடில் எக்ஸாமினேஷன்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே போல் இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறேன், இந்த 2 பேரும் குரு சூரியன்கிறது தான் டாக்டர். அப்போ அது மேஷ ராசியில் இருக்கும்போது இன்னுமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும். இப்போ கடகராசியில் இருக்கிறதுனால இன்னுமே அதிகமாக எஃபர்ட்ஸ் போட்டு அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக முடியும். ரொம்ப நாட்களாக ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனிமேல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டட் சேட்டன்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவிங் பிளானட், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு துலாத்தை பொறுத்தவரையும் யோகாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சனால என்னோட யோகம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம், பணம் வரவே இல்லை. நிறைய பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான எஃபர்ட்ஸ் போடுறோம், அதுக்கும் மணி பார்த்திங்கன்னா திருப்பி பேக் வரமாட்டேங்குது. மேரேஜ் லைஃப்பில் நிறைய அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறோம், அதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னை விட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ரீசெண்ட் டைமில் நிறைய இந்த துளாராசி அப்படிங்கிறத ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இனி வரக்கூடிய டைம் பீயிங் இது எல்லாமே மாறப்போகுது. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற தாட்ஸும் திங்கிங்கும் ரொம்ப அதிகமாக போகுது. ரொம்ப நாட்களாக பார்த்திங்கன்னா துலாத்தை பொறுத்தவரையும் தனி வீடு அப்படிங்கிறது ரொம்ப
ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. மற்றவங்க ஈஸியாக பண்ணுறது துலாத்தை பொறுத்தவரை ரொம்ப ட்ரீமாக தான் இருக்குது. அப்போ நிறைய வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், அது ரொம்ப ஒரு குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல, சொந்தமாக ஒரு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க நீங்கள். இப்போ இனி அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அதிகமாக போடுவீங்க. இத்தனை நாளாக கட்டி முடிக்க முடியாத விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வீடு ஆல்மோஸ்ட் 80% ஃபினிஷ் பண்ணிட்டேன், 20% ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ள என்னால் போதுன்னு இல்லை. சப்ளையர் ஒரு பக்கம் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, லேபர் ஒரு பக்கம் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, யாரோடைய கண்ணு படிச்சுன்னு தெரியல, அந்த மாதிரி வீடு ஃபினிஷிங் அப்படிங்கிறது பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இனி அந்த வீடை ஃபினிஷிங் பண்ணி அவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி திருப்பியும் ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய டைம் பீயிங்காக இந்த குரு சூரியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லும் போது இந்த நேரத்தில் கடைசி எஃபர்ட்ஸ், கடைசி அட்டம்ப்ட் நான் ட்ரை பண்ணுறேன், இதுலையாவது நான் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. ரெண்டாவது இது மீறி அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைன்னு சொல்லும் போது இங்கே 2 7ஆம் அதிபதி செவ்வாய் சம்மந்தப்படுறப்ப செவ்வானால நிறைய, அதாவது நீங்கள் பேசுகிறீங்க, ஆப்போசிட் நபர் வேறு மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் ரிலேட்டட் எல்லாம் உங்களோட பார்ட்னர்ஷிப்பு, எனக்கு இது மாதிரி இருந்தால் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி வேணும், நீங்கள் வந்து இவ்வளோ ஷேர் எனக்கு கொடுக்கணும், என்னால் வந்து நீங்கள் வளர்த்தி நீங்கள் க்ரோ பண்ணின பிஸ்னஸை இன்றைக்கி உங்களை விட்டு கை மீறி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்பட்டிருக்கு. அதுவுமே சாட்டர்ன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு யோகம் தான், லக்குன்னு சொல்கிறோம். பட் அது வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அது வந்து வீக்காக இருக்கிறதுனால அந்த தொழிலில் ஒரு க்ரோத் அப்படிங்கிறது குறைஞ்சு காணப்படுது. ஸோ அந்த ப்ராப்ளம் இனி வரக்கூடிய இந்த டைம் பீயிங் இந்த குரு சூரியனால சரியாக போகுது. இழந்ததை மீட் எடுக்கக்கூடிய ஒரு டைமாக கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த விஷயம் என்கிட்ட போயிடுச்சு, திரும்பி வருமா மேடம்? கண்டிப்பாக வரும். அதே போல் லவ் பற்றி சொல்லி ஆகணும். துளாராசியை பொறுத்தவரையும் லவ் அப்படிங்கிறது ஒரு பக்கம்தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபினான்ஷியல் லெவலில் இல்லை, உங்களுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ரிலேட்டட் வரையும் கொண்டு போகலாம், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தினால எல்லாத்தையும் சரின்னு கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ரீசெண்ட் டைமில் அவர் ஜாதகம் பார்த்தோம், அதை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் 6 இயர்ஸாக லவ் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, எல்லா விஷயமுமே நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணினது அப்பா அம்மாவுக்கு கொடுக்காம, தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்காம அந்த பொண்ணுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறது, அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயம் பண்ணுறது, தொடர்ந்து ஒரு 6 வருஷமாக அந்த பொண்ணுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜாதகத்தை பார்த்தோம், 1 இயருக்கு முன்னாடியே பார்த்தோம். பார்க்கும்போது என்ன கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணாது, மேற்கொண்ட எக்ஸ்பென்சஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னோம். அவர் கேட்கவே இல்லை மேடம், எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் ஆயிரும், கல்யாணம் ஆகாதுங்க, ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற சொன்னோம். திடீர்னு ஒரு 2 மாதம் அந்த பொண்ணு எனக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எனக்கு வேண்டாம் இது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் எனக்கு புஷ் பண்ணுறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், நான் 1 வீக்கில் கல்யாணம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு மறுபடியும் அவர் கால் பண்ணுறாரு, மேடம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் மட்டும்தான் அப்படி சொன்னீங்க, திருமணம் நடக்காது அப்படிங்கிற சொன்னீங்க, பட் இன்னைக்கு நடக்காமே போயிடுச்சு, இதை கம்பேக் ஆகுமா? ஸோ எல்லாரையும் அன்கண்டிஷனல் லெவல் கொடுத்து அதை வந்து மேரேஜில் எண்ட் ஆகுமா எண்ட் ஆகாது அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு அதிகமாக துளாராசியை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. சாட்டர்னோடைய ஆஸ்பெக்ட் 6th ஹவுஸில் விருப்பப்பட்டவங்களே எதிரி ஆகுறாங்க. அது எல்லா இடத்துலையும் சரி, தொழில இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, யாரை பிடிக்குதோ அவங்க வந்து எதிரியாக மாறி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் பாசிட்டிவையும் எடுத்துட்டு அவங்க ரன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அவருடைய 6 இயர்ஸ் அவருடைய உழைப்பு, அவருடைய ஊதியம், அவர் இந்த விஷயம் இந்த ஒரு லவ்வுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாமல் அதே மாதிரி ஒரே ஜாபில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். இன்றைக்கி இதெல்லாமே அவருக்கு நஷ்டமானு கேட்டிங்கன்னா நஷ்டம்தான். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு அவர் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு. இன்றைக்கி தான் படிப்படியாக அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ இனி இந்த மாதிரி துளாராசி பொறுத்த வரையும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதை விட ஒஸ்ட்டாக தான் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ இனி அந்த லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரு பாசிட்டிவான டைம் பீயிங்காக இருக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ராசிக்கு உண்டான ஒரு மந்த்லி ப்ரெடிக்ஷன். இந்த குரு சூரியன்கிறது ஆல்மோஸ்ட் 1 மந்த் தான் இருக்கும். ஸோ இதை அந்த 1 மந்த்தை கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா அங்கே நிறைய தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது மாத ப்ரெடிக்ஷன், ஒரு டிரான்சிட்டோடைய பிளானட் அப்படிங்கிறது 1 மாத காலங்கள் மட்டும்தான் பயணிக்கும். அது பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கும்போது அங்கே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன, தசாபுத்திகள், உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னாதிபதி, அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், டிரான்சிட் பிளானட் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது தான் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குமோ தவிர்த்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும்தான்
ஏற்படுத்தி கொடுக்கும். அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு சொல்றக்கூடிய விஷயமாக கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பு, அதே போல் ஃபேமிலி லைஃப்ல வந்து ரீயூனியன் சான்சஸ், நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துலாம் இனி இந்த ஃபினான்ஷியல் பேர்டன்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே வரக்குண்டான பலன்கள் எல்லாமே இந்த குரு சூரியனால ஏற்படக்கூடியது. அதே போல் குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த ட்ரபிள்ஸு, இந்த ப்ராப்ளமும் படிப்படியாக சார்ட் அவுட் ஆக போது. வீடு நிறைய இடம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த இடம் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு மாதம் கழிச்சு போய் பேசலாம் அப்படிங்கும்போது அந்த இடம் யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அதிக ரேட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா இப்போ கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த துலாத்தை பொறுத்த வரையும் கசப்புகள், அந்த லேண்டு இடத்து சார்ந்து ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டவுன்ஃபாலை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ இது என்னென்ன இம்பாக்ட் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ 5ஓட சம்மந்தப்படும் போது நீங்கள் ஷேரு, ட்ரேடிங், இது எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் துளாராசியை பொறுத்தவரையும் கீப் சேஞ்சிங்காக ஒரு விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா சட்டன் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சாலும் இத்தனை நாள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் டக்குன்னு பிடிங்கிடுவார். ஸோ அதனால ஒரு ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசியை பொறுத்தவரையும் பார்த்து 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 எடுத்து வைக்கணும். நேச்சுரலாக தைரியமாக இருக்கணும். நம்மளை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல அது நடந்துடும். ஏன்னா அது தராசு. ஸோ நல்லதா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேக் செட்டாக இருக்கும். ஸோ ஒரு விஷயங்களும் நீங்கள் யோசிச்சு பண்ணும்போது, மற்றவங்களுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டுட்டு பண்ணும்போது வாழ்க்கையில் தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயரப்போகுது. இன்னைக்கு 11ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ல் இருக்கிற தொழில்நல ஒரு பெரிய பேரும் புகழும் ஒரு கௌரவமிக்கமான வாழ்க்கையும் கண்டிப்பாக துளாராசிக்காரங்க வாழ போறீங்கிறதுல இந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதனால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹேர்டில்ஸ் அப்படியே படிப்படியாக இறங்க போகுது. இதுதான் நான் திரும்பி பழையபடி நாங்கள் வந்துட்டோம், கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீயிங் நாங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தையில் மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.